யாருமே இல்லாத ஒரு பாலைவனத்தில் கிடைக்கிற அமைதியும் நிம்மதி கூட இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு எல்லாருமே இருந்து நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இந்த அமைதியும் நிம்மதியும் கிடைக்குதான்னா நிறைய பேருக்கு கிடைக்கிறதே இல்லைங்க. கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப மோசமான சூழ்நிலையிலும் சில பேர் இருக்காங்க. சில பேரெல்லாம் கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் கூட வாழ்ந்துட்டுருக்காங்க. சில பேருக்கு கஷ்டமே வாழ்க்கையாக இருக்குது. கஷ்டமே வாழ்க்கை. இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகம் மாதிரி போயிட்டுருக்கு. நரகம் மாதிரி தெரியுது. இறைவனோட காலடியில் போய் எப்போ சேருவோன்னு கூட சில பேருக்கு தோணுங்க. அது வயசானவங்க இவ்வளோ அனுபவமாக வாழ்ந்துட்டு அவங்களுக்கு தான் தோணுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போல்லாம் சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்துடுதுங்க. அந்த அளவுக்கு மோசமாக போச்சு இப்போ வாழ்க்கையோட சூழ்நிலை. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், தினம் தினம் தினமும் நம்ம முருகர் தந்தையை வணங்குவோங்க. அவரை வணங்க 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 நம்ம பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நம்ம கஷ்டங்கள் எல்லாமே போய் நமக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும். நம்ம மனசுலேயும் ஒரு சந்தோஷம் பிறக்கும், நம்ம முகத்துலேயும் ஒரு புன்னகை பிறக்குங்க. நிச்சயமாக பொய்யான புன்னகை கிடையாதுங்க. மனசுலேருந்து வந்து ஐயா முருகா உனக்கு நன்றி, என் வாழ்க்கையில் இன்றைக்கி நீ இவ்வளோ அற்புதங்களை செஞ்சுருக்க, நான் உனக்கு மனசார நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அற்புதமான புன்னகை நம்ம முகத்தில் மலர செய்வாருங்க நம்ம முருகர் தந்தை. அதனால் முருகர் தந்தையை நம்ம வணங்குவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.